This woman is covered by the blood of Christ. You can laugh at her. You can hate her. You can doubt her. Hello, hi, welcome to my channel. என் பேரு ரோடா ரூபவதி. I make faith based content. ஆண்டவரோட உறவுல வந்து எனக்கு ஸ்ட்ராங்கா ஆகணும். நான் வந்து இது எப்படி பண்றதுன்னு தெரியல. என்னோட ஸ்பிரிச்சுவல் டிசிப்ளின்ஸ்ல நான் கொஞ்சம் வந்து லாகிங்கா இருக்கிறேன். அப்படி இல்லைன்னா வந்துட்டு ஃபெய்த் கிரைசிஸ். நான் நல்லா ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன், பட் இப்போ எனக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. என்னால் சரியாக ஜெபம் பண்ண முடியல, இல்லை என்னால் சரியாக பைபிள் வாசிக்க முடியல அப்படின்னு நீங்கள் ஒரு வேலை ஏதோ ஒரு இடத்துல ஸ்டக்காக இருந்தீங்கன்னா, இட்ஸ் மை கோல் அண்ட் மை ப்ரேயர் அண்ட் மை ஒன்லி மிஷன் டு புஷ் யூ க்ளோசர் டுவர்ட்ஸ் காட். ஆண்டவருக்குள்ளே உங்களோட உறவை வந்து இன்னும் ஸ்ட்ராங் ஆக்கணும், இன்னும் ஸ்டெடி ஆக்கணும். அதுதான் என்னோட ஒரு பெரிய ஆசை, விருப்பம், அண்ட் த ஹோல் பாயிண்ட் ஆஃப் திஸ் பர்பஸ் ஆஃப் திஸ் சேனல் as well. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பேச போறோம்னா, வெளிப்படுத்தின விசேஷத்துல ஒரு வசனம் இருக்கு. அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் வெதுவெதுப்பா இருக்கிற உன்னை வாந்தி பண்ணி போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த வசனம் வந்து வாசிக்கும் போது ரொம்ப பயமா இருக்கும். லைக் நம்ம எந்த இடத்துல இருக்கிறோம் அப்படின்னு. ஆஃபன் டைம்ஸ் இன் ஆர் ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல நம்ம ரொம்ப முக்கியமா பண்ண வேண்டியது நம்ம என்ன ஸ்டேஜ்ல இருக்கிறோம், நம்ம வாட் இஸ் ஹேப்பனிங் அப்படின்ற ஒரு அவேர்னஸ்ல நம்ம இருக்கணும். ஸோ அதை நம்ம அனலைஸ் பண்ணி, நான் கரெக்டாக பண்றேன்னா, நான் சரியா செய்யறேன்னா, இது எப்படி பண்ணணும், அது எப்படி பண்ணக்கூடாது அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே ரொம்ப கவனமா பார்த்து செய்யறது இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஸோ இன்னைக்கு உங்களோட ரிலேஷன்ஷிப் வித் காட் நீங்கள் எந்த ஸ்டேஜில் இருக்கிறீங்க அப்படின்றத நீங்கள் கொஞ்சம் யோசிச்சுட்டு, இப்போ ஒரு வேளை வந்து நான் கொஞ்சம் லாகிங்காக இருக்கிறேன், என்னால் சரியாக பண்ண முடியல, இது ஏன்னு எனக்கு தெரியல அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, I'm going to give you few tips that will bring you closer, bring you back. நீங்கள் திருப்பி வந்து எங்கே விட்டீங்களோ அங்கேருந்து திருப்பி ஆரம்பிக்கிறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எஸ், இன்னைக்கு நம்ம பேச போறது வந்து பாத்தீங்கன்னா, அந்த வெதுவெதுப்பா இருக்கிறத வந்து இங்கிலீஷ்ல வந்து லூக்வார்ம் ஸ்டேட்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு லூக்வார்ம் ஸ்டேட்ல இல்லாம அங்க இருந்து மாறி ஆண்டவருடைய உறவுல இன்னும் நீங்க க்ளோசரா வரணும். அதை வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு ஐயோ இப்படி அப்படின்னு யோசிக்காம, லைக் ஹவு கேன் வி மேக் இட் மோர் வைப்ரண்ட் அண்ட் டெய்லி அதை வந்து நம்ம எப்படி நம்மளோட டெய்லி லைஃப் அண்ட் டெய்லி ஹேபிட்ஸ்ல இன்கார்பரேட் பண்ணலாம் அப்படின்றது தான் வந்து இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஸோ எஸ், இன்னைக்கு if I have to give a heading to this video நான் வந்து how can we get out of the lukewarm state and how can we draw closer to God அப்படின்றது தான் வந்துட்டு டாபிக். முதல்ல வந்து if I have to tell you is that the tip number 1 is daily devotionals. daily devotionals வந்து ஒரு புக் மாதிரி இருக்கும்ல. தமிழ்ல வந்து அன்றன்று உள்ள அப்பம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா வந்து தின தியானம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எவ்ரி டே ஒரு டிவோஷன் வந்து, இப்போ நீங்க வந்து எனக்கு அது மாதிரி புக்கெல்லாம் வாங்கி வாசிக்கிற அளவுக்கு எனக்கு டைமும் இல்லை, அதுக்கான இதுவும் மீன்ஸும் இல்லை அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, ஆன்லைன்ல இருக்குது. ஸோ YouVersion பைபிள் ஆப், ஐ வில் புட் இட் தேர். அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அழகாக கொடுத்துருப்பாங்க அங்கே ஒரு வீடியோ, அதோட எக்ஸ்பிளனேஷன், அதுக்கான ப்ரேயர், அது எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் டெய்லி டிவோஷன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா, இட் வில் பி லைக் காலையில் எந்திரிச்சிட்டு ஒரு மார்னிங் ஒரு டிவோஷனோட நீங்கள் ஆரம்பிக்கும் போது உங்கள் டேவை வந்து நீங்கள் வந்து ஸ்டார்ட் வித் காட். அந்த இடத்துல நம்ம வந்து ப்ரையாரிட்டி நம்ம முதல்ல வந்து ஓகே, நான் இன்னைக்கு வந்து நான் என்னோட நாளை வந்துட்டு ஆண்டவரோட கருத்தில் ஒப்பு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ யூ ஸ்டார்ட் வித் டிவோஷன். அந்த ஒரு டிவோஷனோட ஸ்டார்ட் பண்ணும்போது உங்கள் மைண்டில் வந்து அது எல்லாமே வந்து இன்கார்பரேட் ஆக ஆரம்பிச்சுட்டே இருக்கும். எவ்ரி டே இந்த ஒரு ஒவ்வொரு ஹேபிட்டை நம்ம கல்டிவேட் பண்ண இட் வில் ஜஸ்ட் என்ஹான்ஸ் அவர் ரிலேஷன்ஷிப் வித் காட். அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஆண்டவரோட உறவில் நம்மளை வந்து இன்னும் மெருகேற்றதான் செய்யும். அதனால ஸோ த வெரி ஃபர்ஸ்ட் step is that daily devotions. okay va? So second thing I will tell you is பைபிள் ரீடிங் வந்துட்டு ரொம்ப ஐயோ பைபிள் ரீடிங்கான்னு யோசிக்காதீங்க. எங்க ஆரம்பிக்கணும், என்ன பண்ணணும், எப்படி பண்ணணும். நான் வந்து 2 வீடியோ போட்டிருக்கேன் பைபிள் ரீடிங் பத்தி. ஒன்னு ஹவு டு ரீட் த பைபிள் போட்டிருக்கேன், 2வது பைபிள் ஜேர்னலிங் பத்தி போட்டிருக்கேன். இது 2த்துலயுமே நான் மென்ஷன் பண்ற ஒரு விஷயம் என்னன்னா, உங்களுக்கு ஒரு பைபிள் ரீடிங் பிளான் இருக்கணும். ஸோ ஃபாலோ அ பைபிள் ரீடிங் பிளான். பைபிள் ரீடிங்னு ஒன்று பைபிள் ரீடிங் ஓகே, நான் சங்கீதம் வாசிச்சுட்டு நீதிமொழிகள் வாசிச்சுட்டு போகிறது அந்த மாதிரி இல்லாமல் ஃபாலோ அ பைபிள் ரீடிங் பிளான். ஒரு பிளான் எடுத்து அந்த பிளானை ஃபாலோ பண்ணுங்க. ஐயோ, நான் வருஷத்தோட முதல்ல நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், இப்போ நம்ம வருஷத்துக்கு முடிய போகிற டைமில் இருக்கிறேன், நான் இப்போ எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்னா, சின்ன பைபிள் ரீடிங் பிளான்ஸ் இருக்குது. சின்ன பைபிள் பாலான் எபிசில்ஸ்ன்னு சொல்லிட்டு பவுல் எழுதின லெட்டர்ஸ் மட்டும் வாசிக்கிற ஒரு இது இருக்குது. காஸ்பல்ஸ்ன்னு சொல்லிட்டு வெறும் சுவிசேஷ புத்தகங்கள் வாசிக்கிற ஒரு பிளான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய
பிளான்ஸ் இருக்குது. அதுவுமே நீங்க ஒரு பிளான் சூஸ் பண்ணி ஆல்வேஸ் அது உங்களுக்கு இன்னும் எல்லாமே ரொம்ப ஈஸியாக்கி கொடுக்கும். நீங்க என்ன வாசிக்கணும், என்ன செய்யணும் அப்படின்றதெல்லாம் நீங்க ரொம்ப யோசிச்சு அதுல டைம் ஸ்பெண்ட் பண்ண. ஒரு விஷயம் இருக்கு, சமைக்கிறத விட என்ன சமைக்கணும்னு நம்ம டிசைட் பண்ற அந்த ப்ராசஸ், லைக் என்ன செய்யணும் என்ன சமைக்கிறதுன்னு யோசிக்கிறீங்க பாத்தீங்களா, அதான் ரொம்ப ஒரு ட்ரெயினிங்கான ப்ராசஸ். அந்த மாதிரி என்ன படிக்கிறது ஒரு ப்ராசஸ் இல்லை, அதை விட என்ன படிக்கிறதுன்னு நம்ம யோசிச்சு இது படிக்கணுமா அது படிக்கணுமா புதிய ஏற்பாடா பழைய ஏற்பாடா அப்படிலாம் குழம்பாம நீங்க வந்து ஒரு பைபிள் ரீடிங் பிளான் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா that will be very very helpful. உங்களுக்கு வந்து எல்லாமே ரொம்ப ஈஸி ஆக்கி கொடுக்கறதுக்காக. ஸோ ஃபர்ஸ்ட் திங் இஸ் have a daily devotional or a habit. Second thing is that follow a Bible reading plan. If you follow a Bible reading plan, everyday routine la konjama Bible reading வந்து incorporate ஆக ஆரம்பிச்சிடும். So that is the second point. And third point is that listen to worship music constantly. அந்த worship music வந்து உங்களுக்கு வந்து கேட்டுட்டே இருக்கும்போது உங்க if you are a married women, நீங்க வீட்டு வேலை செய்யும்போது அது செய்யும்போது நீங்க பின்னாடி அந்த worship song கேட்கும்போது நம்மளுக்கு இருக்கிற ஃப்ரஸ்ட்ரேஷன்ஸா இருக்கட்டும், நம்மளுக்கு இருக்கிற சின்ன சின்ன கோவங்கள், ஐயோ இது சரியில்லை அது சரியில்லைன்ற குறை சொல்றது, இப்படி அப்படி நிறைய விஷயங்கள் நம்மளோட டேல இருக்கும்ல, அது எல்லாமே கம்மியாக ஆரம்பிச்சு worship incorporate நம்ம ஆண்டவரை துதிச்சுட்டே இருக்கும்போது நமக்குள்ள நம்ம இந்த மாதிரி இந்த குறை சொல்றதா இருக்கட்டும், குற்றப்படுத்துறதா இருக்கட்டும், தேவையில்லாதது யோசிக்கிறதா இருக்கட்டும், எனக்கு இப்படி இல்லை எனக்கு அப்படி இல்லைன்னு சொல்லிட்டு கோவப்படுற விஷயங்களா இருக்கட்டும், இது எல்லாமே கம்மியாக ஆரம்பிச்சு you will start getting refined. How do they தமிழ்ல என்ன சொல்லுவாங்க, இன்னும் புதுப்பிக்கப்பட்டு சுத்தப்படுத்தப்பட்டு சுத்திகரிக்கப்பட்டுட்டே இருப்பீங்க. that's the word, சுத்திகரிக்கப்பட்டுட்டே இருப்பீங்க. ஸோ எவ்ரி டே அந்த ஒரு சுத்திகரிப்பு உங்களுக்குள்ள அந்த சாக்டிஃபிகேஷன் நடக்குதுன்னா these are all small ways in which that you can incorporate these spiritual habits into your life. So yes, third thing is listen to worship music. Third thing is listen to worship music. Yeah. And fourth thing வந்து என்னன்னா sermons, messages and podcast. இது ரெண்டு விஷயங்கள் நான் ரொம்பவே ரெக்கமெண்ட் பண்ணுவேன். நான் வந்து நிறைய பாட்காஸ்ட் கேட்பேன். எனக்கு பாட்காஸ்ட் கேட்கறது ரொம்ப பிடிக்கும். பிகாஸ் எனக்கு இருக்கிற கொஸ்டின்ஸா இருக்கட்டும், நம்ம நீங்க அக்ரி பண்றீங்களோ இல்லையோ உங்க மண்டைக்குள்ள இதுவா அதுவா இது சரியா அது சரியான்னு சொல்லி ஒரு கொஸ்டின் ஓடிக்கிட்டே இருக்கும். லைக் எவ்ரிபடி எல்லாருக்குமே இது ஒரு காமனான ஒரு விஷயம். எந்த ஒரு காரியத்தை நம்ம லைஃப்ல எடுத்துக்கிட்டாலும், இப்போ புதுசா ஏதாவது ஒன்று இன்ட்ரடியூஸ் ஆனாலும் இது எல்லாமே நம்ம மைண்ட்ல வந்து நம்ம என்ன ஆயிட்டே இருக்கோம்னா we are having a dialect in our head. ஒரு கான்வர்சேஷன் நம்ம மண்டைக்குள்ள போயிட்டே இருக்கும். அந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் அப்படின்னு தேடுற ஒரு விஷயத்துல வந்துதான் எனக்கு வந்து பாட்காஸ்ட் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து குழந்தைங்களை வந்து பேரண்டிங், இப்போ நான் இருக்கிறது வந்து இப்போ குழந்தை வளர்க்குற ஒரு ஸ்டேஜ்ல இருக்கிறோம்ல. ஸோ பேரண்டிங் எவ்வளோ ஸ்டைல்ஸ் இருக்கு, இதுல எது சரி எது வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும், நம்ம இது ஃபாலோ பண்ணலாமா. ஃபார் எக்ஸாம்பிள் ஜென்டில் பேரண்டிங் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு, மாண்டசரி பேரண்டிங் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கா. ஸோ இதுல வந்து எது சரி, பைபிள் பேஸ்டா நம்ம அதை எவ்வளோ அழகா பண்ணணும் எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய கேள்விகள் வரும்ல. இந்த கேள்விகளுக்கெல்லாம் வந்து ஒரு பதில் கிடைக்கிறது வந்து எனக்கு பாட்காஸ்ட்ல. நான் நிறைய பாட்காஸ்ட் கேட்பேன். நேம்லி some of my favorite podcast is that Timothy Kellerோட sermons எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறமா For the Gospel அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்காஸ்ட் இருக்கு, அது ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறமா வந்துட்டு With the Perrys ன்னு சொல்லிட்டு என்னோட ஃபேவரட் கப்புள் அவங்களோட பாட்காஸ்ட் கேட்பேன். ஸோ இந்த மாதிரி நிறைய பாட்காஸ்ட் கேட்பேன். ஸோ அந்த பாட்காஸ்ட் கேட்கறது என்னன்னா எனக்குள்ள இருக்க கொஸ்டின்ஸா இருக்கட்டும், எனக்குள்ள இருக்கிற லைக் நான் தெரிஞ்சுக்க விரும்புறதோ, லைக் எனக்கு இதை பத்தி தெரியும் பட் அது சரி அது வந்து நான் மட்டும் தான் அப்படி யோசிக்கிறேன்னா இல்ல அதர் பீப்புள் திங்கிங் லைக் தட் அப்படின்ற விஷயங்களா இருக்கட்டும், இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து எனக்கு பாட்காஸ்ட் வாஸ் வெரி வெரி ஹெல்ப்ஃபுல். ஸோ எஸ், listening to sermons, நான் அந்த தமிழ்ல சொல்லணும்னா ஐ ரியலி என்ஜாய் கேப்ரியல் தாமஸ் ராஜ் அங்கிளோட sermons, ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஸோ அந்த மாதிரி sermons கேட்டுட்டே இருப்போம். what I'm trying to tell is இந்த மாதிரி உங்களோட எவ்ரிடே லைஃப்ல சின்ன சின்ன ஹேபிட்ஸ் நீங்க சேஞ்ச் பண்ண ஆரம்பிக்கும் போது அந்த வெதுவெதுப்பா இருக்கிற ஸ்டேட் இருக்கு தெரியுமா, அந்த அனலா இருக்கிறோமா குளிரா இருக்கிறோமா தெரியாம வெதுவெதுப்பா இருக்கிற அந்த ஸ்டேட்ல இருந்து மாறி உங்களோட உறவுல வந்து ஆண்டவரோட நீங்க ஸ்ட்ராங் ஆயிட்டே வருவீங்க டெய்லி. ஸோ எஸ், fifth and final point வந்து fellowship and godly relationships in your life. fellowship, godly relationship, mentoring, இது எல்லாமே நான் அந்த பாயிண்ட்குள்ள நீங்க போட்டுக்கலாம்.
ஃபெலோஷிப் முக்கியமா அப்படின்னு சொல்லிட்டு ஃபெலோஷிப்ல போய் காசிப் பண்றதுக்காக கிடையாது. லைக் உண்மையாவே அந்த ஃபெலோஷிப்ல நீங்க எல்லாரும் ஒன்னா உட்காந்து ஆண்டவரோட வேதத்தை தியானிக்கிறதா இருக்கட்டும், இல்ல ஒன்னா ப்ரேயர் பண்றதா இருக்கட்டும், தட் சார்ட் ஆஃப் ஃபெலோஷிப் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பிகாஸ் உங்களுக்காக ப்ரே பண்றதுக்குன்னு ஒரு சர்க்கிள் இருக்காங்க, உங்களுக்காக உங்களை கரெக்ட் பண்றதுக்கு ஒரு சர்க்கிள் இருக்கணும், உங்களுக்காக வந்து உங்க வாழ்க்கையில தான் ஸ்பீக்கிங் லைஃப் இன்டு யூன்னு சொல்லுவாங்க. நீங்க சோர்ந்து போய் உட்கார்ந்துருக்க இடத்துல உயிர்ப்பிக்கிற மாதிரி சில காரியங்களை உங்களுக்கு பேசுறது வந்து இது எல்லாமே வந்து தனி. ஸோ கிறிஸ்டியன் லைஃப் இஸ் நாட் லைக் அ சிங்கிளா ஐசோலேட்டடா நான் வந்து தேவன் உண்டு நான் இருந்துக்கிறேன், கிடையவே கிடையாது. காட் ஹேஸ் பிளேஸ்ட் உங்க லைஃப்ல உங்க கூட பிறந்திருக்கிற உங்களா இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிளா இருக்கட்டும், உங்க சர்ச் பீப்புளா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் எவ்ரி திங் இஸ் லைக் வெரி மச் இன்ட்ரெஸ்டிங்லி எவ்ரி திங் இஸ் லைக் வெரி மச் பிளான்ட் பை காட் அண்ட் லைக் கரெக்டா ஆண்டவர் பார்த்து உங்க லைஃப்ல வச்சிருக்கிறார். ஸோ இப்படி ஒரு விஷயத்த ஆண்டவர் உங்களுக்கு பிளேஸ் பண்ணியிருக்கிறாருன்னா மேக் யூஸ் ஆஃப் இட். அந்த லைக் ஒருவேளை உங்களுக்கு வந்து ரொம்ப சோர்ந்து போய் இல்லை நான் அதெல்லாம் ட்ரை பண்ணி உங்களுக்கு தெரியாது ஹவு டாக்ஸிக் திஸ் பீப்புள் ஆர் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா பி த சேஞ்ச் இன் தட். நீங்க அதுல மாற்றமா இருங்க. அந்த இடத்துல நீங்க மாற்றமா அதான் சொல்லலாம், அந்த மாதிரி ஒரு இடத்துலதான் வந்து ஆண்டவர் உப்பாவும் வெளிச்சமாவும் இருக்கிறதுக்கு உங்களை அழைச்சிருக்கிறாரு. அவங்களுக்கு நடுவில் உங்களை வச்சிருக்கிறாருன்னா அவங்களுக்கு நீங்க வந்து என்ன பண்ணுங்க, லைக் பி த லைட், பி த சேஞ்ச். அந்த இடத்துல நீங்க வந்து ஒரு உருமாற்றம் அடைந்த வேறு பிரிக்கப்பட்ட நபரா எப்படி இருக்கணும்ன்றத நீங்க வந்து மாடல் பண்ணி காட்டுங்க. லைக் ஆண்டவருடைய சாயல் உள்ளவர்கள் இப்படிதான் இருப்பாங்கன்றத வந்து நீங்க அந்த இடத்துல மாடல் பண்றதுக்காக ஆண்டவர் உங்களை அங்க வைத்திருக்கலாம். So basically what I'm trying to tell is fellowship and godly relationships is very very important. உங்களை விட ஸ்பிரிச்சுவல் ஸ்டேஜ்ல கொஞ்சம் ஹையரா இருக்கிறவங்கள உங்களுக்கு கூட வச்சுக்கோங்க. பிகாஸ் you have to look up to them and you have to be like look up to them in the sense ஆண்டவர் இருக்க வேண்டிய இடத்துல வேற யாரையும் நீங்க வைக்க கூடாது. பட் ஆண்டவர் வந்து நம்ம வாழ்க்கையில நம்மளை சுத்தி நிறைய பேரை வந்து நம்மளுக்காக வைத்திருக்கிறாருல, அப்படி இருக்கிறவங்கள. ஸோ மென்டரிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பிகாஸ் மென்டரிங்னு சொல்லலாம், டிசைப்ளர்னு சொல்லுவாங்க. சீஷத்துவத்துல வந்து சீஷனா நீங்க வந்து இருந்து ஒருத்தர் கீழே நம்ம வந்து அந்த ஒரு லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அது மாதிரி இல்லாம நான் உண்டு எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்ற ஆட்டிடியூட்ல நீங்க இருந்தீங்கன்னா உங்களால வந்து இந்த ஸ்பிரிச்சுவல் ஜேர்னில வளர்ச்சி இருக்கலாம், பட் ரொம்ப ஸ்லோவா இருப்பீங்க. ஸோ எஸ், அந்த ஒரு வெதுவெதுப்பான ஸ்டேஜ்ல இருந்து மாறி ஐ வாண்ட் டு பிகம் more like Christ, I want to get closer to God in my relationship பண்ணீங்கன்னா number one, have a daily devotion. daily devotion வந்து ஒரு book reading இருக்கலாம், இல்லை even you can hear daily devotions. அந்த மாதிரியும் இருக்கு. யூடியூப்ல வந்து நிறைய வீடியோஸ் இருக்கு, அந்த டிவோஷன்ஸை போட்டு விட்டுட்டு நீங்க கேட்கலாம். நான் சொன்ன மாதிரி டிஜிட்டல்ல வந்து YouVersionல வந்து நீங்க பாத்தீங்கன்னா அழகா ஒரு டெய்லி டிவோஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்க அதை கிளிக் பண்ணி நீங்க டெய்லி அதுல வந்து ஒரு ப்ரேயர் கொடுத்துருப்பாங்க. அதுல வந்து நீங்க உங்களோட ப்ரேயர் எழுதுறதுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு, சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் திங் இஸ் டெய்லி டிவோஷன். செகண்ட் திங் இஸ் தட் follow a Bible reading plan, which is very very important and easy. உங்களோட வேலையை உங்களுக்கு இன்னும் ஈஸியாக்கி கொடுக்கறதுக்காக. third thing is that worship and listen to worship music throughout the day. நீங்க வந்து செக்குலர் மியூசிக் கேட்கலாமா, worship மியூசிக் தான் கேட்கணுமா அப்படின்லாம் நீங்க கேட்டீங்கன்னா அந்த டிபேட்க்கு நான் இப்போ போக விரும்பல. that's a completely different topic. I will do it later. இப்போ வந்துட்டு உங்களோட வர்ஷிப் சாங்ஸ் நம்ம எவ்ரிடே நம்மளோட இதுல கேட்கும்போது நம்மளோட சின்ன சின்ன கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குல்ல, பொய் சொல்றதா இருக்கட்டும், பொய் சொல்றது சின்ன விஷயம் கிடையாது, பட் சும்மா சொல்லுவாங்கல்ல 5 நிமிஷத்துல வந்துடுறேன், செஞ்சுட்டேன், செய்யல ஆரம்பிக்கல பட் செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் சொல்றேன். அப்படி இல்லைன்னா வந்துட்டு குறை சொல்றதா இருக்கலாம், கோவப்படுறதா இருக்கலாம், புறம் பேசுறதா இருக்கலாம், காசிப் பண்றதா. ஸோ இந்த மாதிரிலாம் விஷயங்கள் வந்துட்டு கம்மியாயிட்டே வரணும்னா fill your day with a lot of spiritual good habits. So yes, third thing was worship. Fourth thing is listen to sermons and podcasts. Fill your mind with like messages that are like about God and changing your characteristics. அந்த மாதிரி ஒரு விஷயங்கள். Last and finally, fifth one is fellowship and mentorship and having or discipleship training and the madriyalam. So yes, that's about it for today. I hope this was very helpful to you. இன்னைக்கு கொஞ்சம் செட்டப் எல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு, பிகாஸ் என்னோட பையன் தூங்கிட்டு இருக்கிறாரு.
I think he woke up. Anyways, thank you so much for watching this video, and if you like this video, please like, share and comment. நான் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பண்ணணும்னு ரொம்ப ஆசைப்பட்டுட்டு இருக்கேன். And உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ப்ளீஸ் லெட் மீ நோ. இட் வில் பி அ வெரி வெரி பிக் என்கரேஜ்மெண்ட். அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் இது ஷேர் பண்ணி விடுங்க, ஓகேவா? லைக் கிறிஸ்டியன் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் church friends, யாரா இருந்தாலும், like just share this video, which will be a helpful thing for them as well. And together let's build a very good healthy Christian community. And yeah, I'm going to be doing a series called Daughters of God. That நான் வந்து என்னோட சர்ச்சில் வந்து I used to do this 9 o'clock ப்ரேயரில் நான் இது பண்ணிட்டு இருந்தேன், Daughters of God அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஒரு சீரீஸை வந்து I want to do it digitally, like உங்க யூடியூப் ஃபேம்க்கும், only for all the lovely daughters of God. So stay tuned for that, and I am so excited about that series as well. Thank you so much for watching, and yeah, do share, subscribe and like this video. Engaging irundha the algorithm will push this for other people as well. And yes, please subscribe. இன்னொரு வீடியோல உங்களை பார்க்கிறதுக்கு வரைக்கும் take care, bye bye. For her, and you can never stop her from becoming the powerful woman that God has created her to be.